அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு பாடல் 62. போரும் சீரும் பாடியவர் கழாத்தலையார். பாடப்பட்டோன் சேரமான் குடக்கோ நெடும் சேரலாதன். சோழன் வேற்படர்க்கை பெருவிறற் கிள்ளி. திணை தும்பை. துறை தொகைநிலை. பாடல். வருதார் தாங்கி அமர்மிகில் யாவது பொருது ஆண்டொழிந்த மைந்தர் புண்தொட்டு குருதி செங்கை கூந்தல் தீட்டி நிறம்கிளர் உருவின் பேய் பெண்டிர் எடுத்து எறி அனந்தர் பறைசீர் தூங்க பருந்து அருந்துற்ற தனையொடு செருமுனிந்து அறத்தின் மண்டிய மறப்போர் வேந்தர் தாம் மாய்ந்தனரே குடை துலங்கினவே உரைசால் சிறப்பின் முரசு ஒழிந்தனவே பன்னூறு அடுக்கிய வேறுபடு பைநிலம் இடம்கெட ஈண்டிய வியன்கண் பாசறை களங்குளர்க்கு உரியோர் இன்றி தெருவர உடன் விழுந்தன்றால் அமரே பெண்டிரும் பாசுடகு மிசையார் பனிநீர் மூழ்கார் மார்பகம் பொருந்தி ஆங்கமைந்தன்றே வாடா பூவின் இமையா நாட்டத்து நாற்ற உணவினோரும் ஆற்ற அரும்பெறல் உலகம் நிறைய விருந்து பெற்றனரால் பொலிக நும் புகழே. பாடலின் விளக்கம். படை வீரர்கள் மாண்ட பின்னர் அரசன் சோழனும் சேரனும் மோதிக்கொண்டனர். இதற்கு அறப்போர் என்று பெயர். இந்த போரில் இருவரும் போர்க்களத்திலேயே மாண்டனர். இருபெரு வேந்தரின் குடைகளும் முரசுகளும் போர்க்களத்தில் சாய்ந்து கிடந்தன. பேய் மகளிர் குருதியை வாரித் தலையில் பூசிக்கொண்டனர். புண்பட்டு சாவோரை தூங்க வைப்பதற்காக அனந்தல் பறை சாவு மேளம் கொட்டப்பட்டது. போர் மறவர்களின் உடல்களை பருந்துகள் தின்று கொண்டிருந்தன. இறந்தவர்களின் மனைவிமாரும் பச்சை கீரைகளை தின்று கொண்டும் பனி நீரில் குளித்து கொண்டும் கைமை கோலம் கொள்ளாமல் கணவருடன் சேர்ந்து மாண்டு விட்டனர். புகழ் பெற்றவர் அடையும் வானுலகத்துக்கு நல்ல விருந்து கிடைத்தது. மாண்டவர் நாடு என்ன ஆவது? மாண்டவர் புகழ் மலரட்டும் என புலவர் வாழ்த்துகிறார். Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.